எரிகோ. அதிகாரம் 6. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்காள சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக் கடவர்கள் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கடந்து போகிறார்கள். ஆனால் யுத்தம் இஸ்ரவேல் புத்திரருக்கும் எரிகோவின் மனுஷருக்கும் நடுவே நடைபெறவில்லை. இந்த யுத்தம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் எரிகோவின் மனுஷருக்கும் இடையே நடைபெறுகிறது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோவின் மனுஷர் இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதானத்தை நாடவில்லை. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுடைய அதிபதிகளாக ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாய் இல்லை. இஸ்ரவேல் புத்திரரோடு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணவும் எரிகோவின் மனுஷர் தயங்குகிறார்கள். எரிகோவின் பட்டணத்தார் அனைவரும் அதன் அலங்கத்திற்குள் அடைந்து கிடக்கிறார்கள். பட்டணத்திற்கு உள்ளே வருவதற்கோ வெளியே போவதற்கோ யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மீது யுத்தம் பண்ணுவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அழிவை குறித்த பயமும் அவர்களிடத்தில் காணப்படுகிறது. எரிகோவின் மனுஷர் நகரத்தின் கோட்டை கதவை அடைத்துக் கொண்டு அதற்குள்ளே இருக்கிறார்கள். எரிகோவின் மனுஷரில் ஒருவரும் நகரத்திற்கு வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் எரிகோவுக்கு உள்ளே வரவும் இல்லை. எரிகோ கோட்டையின் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எரிகோவின் மனுஷர் கோட்டைக்கு வெளியே வந்து இஸ்ரவேல் புத்திரரோடு சமாதான உடன்படிக்கை பண்ணவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தாரோடு சமாதானமாக இருப்பதையும் எரிகோவின் மனுஷர் விரும்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவின் மனுஷரை ஆளுகை செய்வார்கள். இது கர்த்தருடைய தெய்வீக தீர்மானம். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. கர்த்தருடைய சித்தம் காலதாமதமில்லாமல் அவருக்கு ஏற்ற வேளையில் சீக்கிரத்தில் நிறைவேறும். கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். எரிகோ நகரத்தை எவ்வாறு முற்றுகையிட வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவின் கோட்டைக்கு அருகிலே கொத்தளங்களை கட்டவில்லை. எரிகோவின் மனுஷருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண அவர்கள் யுத்த தளவாடங்களை ஆயத்தம் பண்ணவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு எரிகோ நகரத்தை சுற்றி வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு தரமாக 6 நாட்களுக்கு சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளிலே அவர்கள் எரிகோவை 7 தரம் சுற்றி வர வேண்டும். யுத்த மனுஷர் எல்லோரும் அமைதியாக உடன்படிக்கை பெட்டியோடு நடக்க வேண்டும். 7 ஆசாரியர்கள் கொம்பு எக்காளங்களை துணிக்க வேண்டும். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரராகிய ஆசாரியர் யுத்தத்தில் யுத்த வீரர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். இஸ்ரவேலரின் வரலாற்றில் ஆசாரியர் மிகவும் முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார்கள். 7ஆம் நாளிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு எரிகோவின் மீது ஜெயம் கிடைக்கும். 7ஆம் நாளில் இரவு வேளை வருவதற்கு முன்பாக கர்த்தர் எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த வீரரையும் யோசுவாவின் கையிலே ஒப்புக் கொடுப்பார். 7ஆம் நாளிலே யுத்த வீரர் எரிகோவுக்குள் பிரவேசித்து எரிகோ நகரத்தாரை சங்காரம் பண்ணுவார்கள். 7ஆம் நாளிலே 7 கொம்பு எக்காளங்களை பிடித்துக் கொண்டிருக்கிற 7 ஆசாரியர்களும் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இட வேண்டும்.
அந்த எக்கால சத்தத்தை கேட்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது எரிகோ பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் என்னும் வாக்கியம் செப்துவஜின் பதிப்பில் பட்டணத்தின் அலங்கங்கள் தானாகவே இடிந்து விழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரிகோ நகரத்தார் மீது யுத்தம் பண்ணாமல் அந்த நகரத்தை பிடிப்பது கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சொந்த வல்லமையையும் பலத்தையும் பராக்கிரமத்தையும் மகிமைப்படுத்தும் வண்ணமாக இந்த வழியை கையாளுகிறார். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். சங்கீதம் 21:13. இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர்களுடைய சொந்த யுத்த தந்திரங்களினாலோ பராக்கிரமங்களினாலோ எரிகோவின் மீது வெற்றி கிடைக்கவில்லை. கர்த்தருடைய பலத்தினாலேயே அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை பெட்டியையும் கனம் பண்ணுகிறார். இந்த பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் அவருடைய பிரமாணங்களையும் கனம் பண்ணி அவற்றிற்கு கீழ்ப்படிவார்கள். கர்த்தர் தம்முடைய ஆசாரியர்களையும் கனம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் 7 நாட்களாக எரிகோவை சுற்றி வருகிறார்கள். அப்போது கர்த்தர் ஆசாரியருக்கு விசேஷித்த பொறுப்புகளை கொடுக்கிறார். ஆசாரியர்களே உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். ஆசாரியர்களே அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இட வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய சத்தத்தையும் கீழ்ப்படிதல் அளிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற காரியம் மனுஷருக்கு பைத்தியமாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் கீழ்ப்படிவதை மனுஷருடைய சித்தமும் திட்டமும் மதியீனமானது என்று சொல்லலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவதினால் மனுஷருக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது என்று மனுஷர் நினைக்கலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது என்றும் மனுஷர் அவிசுவாசத்தோடு இருக்கலாம். மனுஷருடைய பொதுவான சிந்தனை எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய ஜனம் அவரை நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எரிகோவின் சுவர்கள் விசுவாசத்தினால் கீழே விழுந்தது. அவர்களுடைய வல்லமையினாலோ பலத்தினாலோ யுத்த ஆயுதங்களினாலோ எரிகோ பட்டணம் கீழே விழவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது அவர்கள் இன்னும் சில யுத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எதிர்ப்புகள் உண்டாகும், கஷ்டங்களும் துன்பங்களும் வரும். இவை எல்லாவற்றிற்கு மத்தியிலும் கர்த்தருடைய ஜனம் அவரையே நம்ப வேண்டும். எரிகோவிலே தங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த கர்த்தர் இனிமேலும் ஜெயத்தை கொடுப்பார் என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும். எரிகோவின் அலங்கங்கள் வல்லமையானது, அது அதிக பலமுள்ளது. அலங்கங்கள் உயரமாகவும் அகலமாகவும் இருக்கிறது. எரிகோவின் அலங்கங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் அந்த அலங்கங்களை விட மிகவும் பெரியவர். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய வல்லமைக்கும் பலத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் முன்பாக எரிகோவின் அலங்கங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் யோசுவாவுக்கு முன்னறிவித்து சொன்ன செய்திகளின் விவரம் வருமாறு: எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். இஸ்ரவேல் புத்திரர் எரிகோவின் மீது வெற்றி பெற வேண்டுமானால் கர்த்தர் ஒரு சில கட்டளைகளை சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். 7ஆம் நாளின் முடிவில் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இட வேண்டும். நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள்.